Hi guys, இந்த வீடியோல போர்ட்டர் ஆப் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த போர்ட்டர் ஆப் வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படினா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை நீங்க சொல்ற லொகேஷனுக்கு டெலிவரியா எதுவும் எப்பவும் போர்ட்டர்ல எல்லாம் பண்ணிடலாம். உங்ககிட்ட 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் இருக்கு அப்படினா நீங்க போர்ட்டர்ல ஜாயின் பண்ணி ஆர்டர் எடுத்து டெலிவரி பண்றதுனால மணி வந்துட்டு earn பண்ண முடியும். டெலிவரி பார்ட்னரா எப்படி ஜாயின் பண்றது, per day எவ்வளவு earn பண்ண முடியும், per ஆர்டருக்கு எவ்வளவு earn பண்ணலாம், எவ்வளவு சார்ஜ் பிடிக்கிறாங்க, ஜாயினிங் ஃபீஸ் இருக்கா, எல்லாமே இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ டெலிவரி பார்ட்னரா ஜாயின் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். போர்ட்டர் டெலிவரி பார்ட்னர் ஆப் அப்படி சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப் வந்துட்டு வரும். இந்த ஆப்பை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுங்க. இந்த ஆப்புக்கான லிங்க் வந்துட்டு நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். போர்ட்டர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ண அப்புறமா நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு ஓடிபின்னு சொல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நீங்க என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்துட்டு ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி கரெக்டாக என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணுங்க. வெரிஃபை பண்ண அப்புறமா உங்க ஃபுல் நேம் வந்துட்டு கேட்பாங்க. ஆதார் கார்டில் உங்க நேம் எப்படி இருக்கோ சேம் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ண அப்புறமா உங்க ஆதார் கார்டுக்கான ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு போட்டோ வந்துட்டு கேட்பாங்க. எடுத்து அப்லோட் பண்ணுங்க. அண்ட் வந்துட்டு பேன் கார்டு ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு போட்டோ வந்துட்டு கேட்பாங்க. அப்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்துட்டு ஒரு செல்ஃபி வந்துட்டு கேட்பாங்க. ஃபேஸ் கிளியரா தெரியற மாதிரி செல்ஃபி எடுத்து வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க டீடைல்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. லைக் உங்க டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் அண்ட் நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய சிட்டி அண்ட் உங்க லொகேஷன் எல்லாமே வந்துட்டு கேட்பாங்க. 2 வீலர் இருக்கு அப்படின்னா 2 வீலரை செலக்ட் பண்ணி அதுக்கான டீடைல்ஸ் வந்துட்டு என்டர் பண்ணுங்க. உங்ககிட்ட 3 வீல் அண்ட் 4 வீலர் இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அதுக்கான டீடைல்ஸ் வந்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. வெஹிக்கிள் டீடைல்ஸ் என்டர் பண்ணும்போது கரெக்டா என்டர் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன ப்ராசஸ் எல்லாமே நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ட்ரைனிங் வீடியோ அப்படி சொல்லிட்டு ஒரு டோட்டலா ஒரு 10 வீடியோ வந்துட்டு ஷோ ஆகும். அந்த 10 வீடியோவும் நீங்க ஃபுல்லா கரெக்டா வாட்ச் பண்ணுங்க. கரெக்டாக வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா டெலிவரி எப்படி பண்ணுறது அண்ட் உங்கள் ஏர்னிங்ஸ் வந்துட்டு எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டிப்ஸ் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோஸை வந்துட்டு கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் வந்துட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் அதில். ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்களுக்கு கொடுத்த ட்ரைனிங் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக வாட்ச் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஐடி வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 4 ஹவர்ஸ்லேருந்து 24 ஹவர்ஸ் ஆகும். ஒன்ஸ் உங்கள் ஐடி ஆக்டிவேட் ஆன அப்புறமா எப்படி ஆர்டர் எடுக்கிறது அப்படின்னா உங்கள் ஐடி ஆக்டிவேட் ஆன அப்புறமா கீழே இருக்கக்கூடிய கோ ஆன்லைன் பட்டனை கிளிக் பண்ணி டியூட்டி வந்துட்டு ஆன் பண்ணுங்க. நீங்கள் டியூட்டி ஆன் பண்ணும்போது நீங்கள் கோயம்புத்தூர் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் சிட்டி பக்கத்தில் வந்துட்டு டியூட்டி ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே ஆர்டர் வந்துட்டு கிடைச்சிடும். போர்ட்டரோட சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஒரு கஸ்டமர் ஒரு ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கஸ்டமரோட நியர்பையில் இருக்கக்கூடிய 2 வீலர் பார்ட்னருக்கு எல்லாருக்குமே அந்த ஆர்டர் வந்துட்டு போகும். யார் ஃபஸ்ட்டு அந்த ஆர்டரை வந்துட்டு அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஆர்டர் வந்துட்டு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய ஆர்டரை நீங்கள் ஃபாஸ்ட்டாக அக்செப்ட் பண்ணாதான் நீங்கள் வந்துட்டு ஆர்டர் வந்துட்டு எடுக்க முடியும். ஓகேவா? 5 செகண்ட் தான் அந்த நோட்டிஃபிகேஷன் டைம் இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய ஆர்டரை நீங்கள் அக்செப்ட் பண்ண அப்புறமா பிக்கப் லொகேஷன் அண்ட் டெலிவரி லொகேஷன் கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி உங்கள் ஆர்டரை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. ஒரு ஆர்டர் எடுத்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுவீங்க. ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ரேப்பிடோவில் வந்துட்டு கஸ்டமர் சப்போர்ட் வந்துட்டு கொஞ்சம் இன்ஸ்டன்டாகவே இருக்கும். பட் போர்ட்டரில் வந்துட்டு அப்படி கிடையாது. நீங்கள் 12 o'clock வந்துட்டு கால் ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க கால் பண்ணுற டைம் வந்துட்டு ஈவினிங் 4 o'clock இருக்கும். ரொம்ப டிலே பண்றாங்க. கஸ்டமர் சப்போர்ட் வந்துட்டு ரொம்ப பேடா இருக்கு. போர்ட்டர் சப்போர்ட் டீம்ல இருந்து பேசுறேங்க சார். சங்கீதா லைன்ல இருக்கேங்க சார். உங்களுக்கு என்ன உதவி சார் தேவைப்படுது? மேம், நான் உங்களுக்கு செல்ஃப் ரிக்வெஸ்ட் பண்ணது வந்துட்டு 12 o'clock மேம். நீங்க எனக்கு கால் பண்றது 4 o'clock. சாரி சார், சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ் சார். எனக்கு இப்போதான் கனெக்ட் ஆச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு இப்போ ஏதோ ப்ராப்ளம் இருக்குங்களா? கிளியர் ஆயிடுச்சுங்களா சார்? கிளியர் ஆயிடுச்சு. ப்ராப்ளம் கிளியர் ஆயிடுச்சுங்களா? ஓகே சார். தேங்க்யூ பார்த்தேன் சார். தேங்க்யூ ஃபார் சூசிங் போர்ட்டர் சார். ஹேவ் நைஸ் டே சார். ஓகே, ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே. 164 rupees வந்துட்டு எதுக்காக மைனஸில் இருக்குது அப்படின்னா டோட்டலாக இந்த ஆர்டருக்கு அவங்க கொடுத்த அமௌண்ட் வந்துட்டு 87 ரூபாய். அதில் கமிஷன் வந்துட்டு 13 ரூபாய். எனக்கு கிடைச்ச அமௌண்ட் வந்துட்டு 73 ரூபாய். ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆர்டருக்கும் அவங்க வந்துட்டு கமிஷன் எடுப்பாங்க. அவங்க பிடிக்கிற கமிஷன் எல்லாமே வந்துட்டு இங்கே ஆட் ஆகும். ஒன்ஸ் வந்துட்டு 200 rupees வந்துட்டு கிராஸ் ஆகுது அப்படின்னா உங்கள் ஐடி வந்துட்டு டீஆக்டிவேட் ஆகிடும். போர்ட்டரில் 2 வீலர் ஓட்டுற எல்லாருக்குமே வந்துட்டு 200 தான் லிமிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ வீக்லி 1 மந்த்லி 1 ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லிமிட் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 200 அது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரெகுலராக ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லிமிட் வந்துட்டு அதிகமாக கொடுத்துருப்பாங்க. போர்ட்டரில் 2 வீலரில் ரன் பண்ணக்கூடிய டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கு இன்சென்டிவ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த இன்சென்டிவ் வந்துட்டு டெய்லி வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறது கிடையாது. ஆர்டர் கம்மியாக இருக்கிற டைமில் இன்சென்டிவ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஆர்டர் ஃப்ளோ எப்போ அதிகமாக இருக்கோ அப்போ மட்டும்தான் போர்ட்டரில் வந்துட்டு இன்சென்டிவ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சொல்ல மறந்துட்டா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய ஸ்கேம் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு.
ஸ்கேம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டெமோ சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு ஒரு ஆர்டர் வரும், நீங்க அந்த ஆர்டரை வந்துட்டு அப்செட் பண்ணுவீங்க. அப்செட் பண்ண அப்புறமா பிக்கப் பண்றதுக்கு பிக்கப் லொகேஷன்ல போன அப்புறமா அங்க சொல்லுவாங்க, அந்த கடையில இருக்கிறவங்க சொல்லுவாங்க அமௌண்ட் வந்துட்டு பே பண்ணல, நீங்க கஸ்டமர்கிட்ட கூப்பிட்டு கேளுங்க அப்படின்ட்டு. நீங்க கஸ்டமருக்கு கால் பண்ணும்போது கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க, நீங்க அந்த அமௌண்ட் வந்துட்டு பே பண்ணுங்க, எங்கிட்ட அமௌண்ட் வந்துட்டு கையில தான் கேஷ் இருக்கு, ஸோ நீங்க அமௌண்ட் வந்துட்டு பே பண்ணுங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு கையில அமௌண்ட் வந்துட்டு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை நம்பி நீங்க பே பண்ணிட்டீங்க, பே பண்ணிட்டு டெலிவரி லொகேஷன்ல போயிட்டு அவங்களுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ரீச் ஆகாது. ஸோ நீங்க வந்துட்டு கேர்ஃபுல்லா இருங்க, உங்க ஒர்க் எதுவோ அதை நீங்க கரெக்டா பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா அதை பிக்கப் பண்ணி டெலிவரி பண்ணிட்டு அதுக்கான அமௌண்ட் வந்துட்டு நீங்க கலெக்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்க அமௌண்ட்டை எங்கேயுமே பே பண்ணாதீங்க. நிறைய ஸ்கேம் போயிட்டு இருக்கு. போர்ட்டர்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்க ஒரு ஆர்டர் எடுத்து கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ண அப்பவே உங்க கையில வந்துட்டு காசு கிடைச்சிடும். நீங்க போர்ட்டர் ஓட்டுறீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லா ஓட்டுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வேலை இல்லாம இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு டேக் பண்ணுங்க. ஏதாச்சும் நான் சொல்றதுக்கு மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காம நீங்க கமெண்ட்ல வந்துட்டு லீவ் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பார்க்குற மற்ற நண்பர்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.